வணக்கம், வெல்கம் டு ஸ்பைஸ் மை ஃபுட். நான் தீபா வெங்கட் and இது என் வீட்டு சமையல். இன்னைக்கு நான் உங்களுக்காக செஞ்சு காட்ட போற டிஷ் அரைச்சு விட்ட சாம்பார். சாம்பார் ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ் தான். ஆனால் பொடி போட்ட சாம்பார் யூஸ்வலாக நிறைய பேர் பண்ணுறது. ஆனால் நம்ம அதுக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வறுத்து தேங்காயை போட்டு அரைச்சி அதுக்கப்புறமா சமைக்கிறது தான் அரைச்சு விட்ட சாம்பார். ரொம்ப ட்ரெடிஷ்னலான டிஷ். ஸோ இதுக்கு முதல்ல நம்ம தேவையான சாமானை அரைச்சிடலாம். அதுக்கு முன்னாடி வறுக்கணும். இந்த பேனில் 2 ஸ்பூன்ஸ் ஆயில் இருக்குது. இது ஹாட் ஆன பிறகு நான் முதல்ல இதில் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். நான் பண்ணுற குவான்டிட்டி ஆஃப் சாம்பாருக்கு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இதுக்கப்புறம் தனியா நல்லா ஒரு 2 ஸ்பூன்ஸ் சேர்த்துக்கலாம். நீங்கள் கடலைப்பருப்பு போடுற குவான்டிட்டியை விட தனியா கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பருப்பும் தனியாவும் லேசாக ரோஸ்ட் ஆகணும், ரொம்ப கறியை விட்டுறாதீங்க. காஞ்ச மிளகா ஒரு 7-8 மிளகா சேர்த்துக்கலாம், காரத்துக்கு தகுந்த மாதிரி. சில சமயம் காரம் கம்மியாக இருக்கணும்னு நீங்கள் ஜஸ்ட் ஒரு 3-4 மிளகா ஆட் பண்ணால் கூட ஓகே தான். நான் இந்த அளவுக்கு ஒரு 7 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். நீட்ட மிளகா கூட போட்டுக்கலாங்க, உங்கள் விருப்பம். யூஸ்வலாக நம்ம காய்கறி வாங்கும்போது கருவேப்பிலை எப்போவுமே ஒரு கொத்தா தனியாக ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதை சில சமயம் வேஸ்ட்டாக பண்ணுறதுன்றது நிறைய பேர் வீட்டில் நடக்கிற ஒரு விஷயம். கருவேப்பிலை உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி வறுத்து அரைக்கும் போது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ ஒரே ஒரு அறுக்கு கருவேப்பிலை, இதோடு சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். நான் சொன்ன மாதிரி வெந்தயம் கடைசியில் போட்டுக்கோங்க, லேசாக ரோஸ்ட் ஆனால் போதும். ரைட், இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். துருவின தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூனோட சேர்த்து இந்த சாமான் எல்லாமே கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக ஆக்கலாம். அரைச்சி விட்ட சாம்பாருக்கான விழுது ரெடியாக இருக்குது. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது சாம்பார் நம்ம என்ன காய்கறிகள் வேணாலுமே போட்டு பண்ணலாம் இல்லையா? ஸோ உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை நீங்கள் குக் பண்ணலாம். இன்றைக்கி என்னோட ஃபேவரெட் சின்ன வெங்காயம் அண்ட் முருங்கைக்காய். இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதாவது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, நம்ம கலந்து நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு நம்ம குழம்பு வைக்கிறோம் அப்படின்னாலுமே சில காம்பினேஷன்ஸ் கொஞ்சம் தூக்கலாக தனியாக தெரியும். ஸோ இப்போ இந்த கடாய் நான் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நான் யூஸ் பண்ணுறது வெஜிடபிள் ஆயில் தான். ஆயில் சூடானோடனே நம்ம இதில் ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். உங்களோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி இன்னும் நீங்கள் போடலாம். பட் யா, இந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம். ஸோ இந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் அப்படியே அதோட அவுட்டர் ஸ்கின் டிரான்ஸ்பரண்ட் ஆயாச்சு. இப்போது இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காய் போட்டுடலாம். முருங்கைக்காயை நல்லா நீளமாக கட் பண்ணிவிடுங்க, அப்போ தான் குழம்புல நல்லாயிருக்கும். ஸோ இந்த முருங்கைக்காயோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம இதில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது இந்த ஒரு எலுமிச்சம்பழ சைஸில் நீங்கள் புளி எடுத்துகிட்டு நல்லா வெந்நீரில் அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதோட சாறை நம்ம எடுத்த புளி தண்ணி தான் இங்கே நான் வச்சுருக்கேன். இப்போது இதில் லேசாக கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், ஜஸ்ட் ஒரு சிட்டிகை போதும். இப்போது இந்த புளி தண்ணியில் ஃபுல்லாக இந்த வெஜிடபிள்ஸ் குக் ஆகணும். அது வரைக்கும் நம்ம இதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். லெட் இட் குக். ஸோ நம்ம வெஜிடபிள்ஸ் குக் ஆயாச்சான்னு பார்க்கலாம். நம்ம வெஜிடபிள்ஸ் நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. ஒரு தக்காளி கட் பண்ணதை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் இந்த வெஜிடபிள்ஸோட குக் பண்ணிடலாம். இந்த சின்ன வெங்காயம் அண்ட் முருங்கைக்காயை விட தக்காளி ரொம்ப சாஃப்ட், அதனால இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறேன். சில சமயம் நம்ம வாங்குகிற தக்காளி, பெங்களூர் தக்காளி எல்லாம் கொஞ்சம் ஹார்டாகவே இருக்கும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா புளிஜலம் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நான் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுறேன். ஓகே, எல்லா வெஜிடபிள்ஸுமே குக் ஆயாச்சு. ஸோ இப்போது இங்கே குக் பண்ணி வச்சுருக்கிற தோரம் பருப்பு இருக்குது. 1 கப் தோரம் பருப்பு அளவு போதும் நம்ம பண்ணுற குழம்பு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்க விட்டுறலாம். பருப்பு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சதை ஆட் பண்ணுவோம்.
ஸோ பருப்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போது இதில் நம்ம அரைச்ச விழுதை மட்டும் சேர்த்துக்கலாம். விழுது ரொம்ப திக்காக இருக்குன்னா கொஞ்சம் தண்ணி கரைச்சிட்டு போடுங்க. இல்லைன்னா உள்ளே போன அப்புறமா இது அப்படியே கெட்டியாக அங்கங்கே வந்து சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி இருக்கும். அப்புறம் அதை பிரேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் இதை தண்ணி போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பும் இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா அரைச்சது பருப்பு எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா தான் குழம்போட குவான்டிட்டி என்ன தெரிஞ்சு நம்ம உப்பு சேர்த்துக்க முடியும். இதுக்கு ஒரு 1.5 டீஸ்பூன்ஸ் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். என்னதான் நம்ம சாம்பார் பொடி போட்டு ஒரு குழம்பு வைக்கிறோம் அப்படின்னாலும் தேங்காய் போட்டு நம்மளே எல்லாத்தையும் வறுத்து இந்த மாதிரி அரைச்சி பண்ணுற குழம்புல இருக்கிற ஃப்ளேவரே தனி. அதுலேயும் இன்றைக்கி நான் சேர்த்துருக்கிற இந்த சின்ன வெங்காயம் அண்ட் முருங்கைக்காய் இதோட காம்பினேஷனில் குழம்பு பண்ணும்போது என்னென்னா அந்த காயெல்லாம் தீந்து போனதுக்கு அப்புறமாவும் ஆசின் இந்த சின்ன வெங்காயம் இல்லைன்னா நம்ம முருங்கைக்காய் இல்லாமல் வெறும்னு அந்த சாம்பாரை டேஸ்ட் பண்ணாலே அவ்வளோ ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் நீங்கள் காலையில் வச்சுட்டு நீங்கள் நைட்டு அந்த மாதிரி டைமில் நீங்கள் டிஃபனுக்கு தொட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா கூட இன்னும் ருசியாக இருக்கும். குழம்பு ரெடி. பிளேட்டிங் பண்ணணும், கார்னிஷிங் பண்ணணும், அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இனி தாளிச்சு கொட்டுறது மட்டும்தான் பாக்கி. இந்த பேனில் ஒரு டீஸ்பூன் ஆயில். சாம்பாருக்கு தாளிக்கிறதுக்கு ஜீரகம்லாம் தேவையில்லை. நமக்கு ஜஸ்ட் கடுகு கருவேப்பிலை இருந்தால் போதும். இன்னும் சொல்லப்போனால் ஆரம்பத்தில் நம்ம அந்த கடலைப்பருப்பு தனியா இதெல்லாம் வறுத்து அரைச்சோம் இல்லையா, அப்போவே நீங்கள் கட்டி பெருங்காயமும் போட்டுக்கலாம். ஆனால் இங்கே என்கிட்ட இருக்கிறது பொடி பெருங்காயம். அதனால் இதை நான் கடைசியில் தாளிக்கும் போது போடுறேன். அப்போ தான் வாசனை தூக்கலாக இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, அவ்வளோதான். கொஞ்சம் கொத்தமல்லி, வாசனை தூக்கலாக இருக்குது. வீட்டில் செய்கிற மாதிரியான ட்ரெடிஷ்னலான தேங்காய் போட்டு அரைச்சி விட்ட சாம்பார் உங்களுக்காக இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் யூ லைக் இட். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் நிறைய விஷயங்கள் தெரியப்படுத்துறீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ். ஸ்பைஸ் மை ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீட்டு சமையல்ல மறுபடியும் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம் கூறி விடைபெறும் நான் தீபா வெங்கட். பாய்.